ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்மணி அன்பில் இருப்பாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணி அன்புடன் சீரியலில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி வீட்டில் காட்டுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இவங்க யாரா, நம்ம ஷூட்டிங் பிளேஸ் வந்து எதுவும் வாடகைக்கான விட்டுருக்கோமா நம்ம வீட்டை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே பாட்டியும் அன்போட அப்பா வெளியே வராங்க. நான் தான் வர சொன்னேன், நம்ம கம்பெனிக்காக வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வர சொன்னேன், இது என்ன ரொம்ப நாள் ஆசை அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி செஞ்சேன், ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு. டைரக்ட் சார், நீங்கள் சொல்லவே இல்லையா மேடம் அப்படின்னு. இல்லை சார், நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே மேடம், நான் ஷூட்டிங் தேவையான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு. எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருக்காங்க, ஹீரோயினை பார்க்குற மாதிரி அப்படின்ட்டு. பார்த்துட்டு எல்லாருமே வெளியே வராங்க. உடனே வந்து டேரக்டர்ஸ் பிஏக்கு வந்து ஒரு கால் வருது. வந்தோடனே என்ன சார் சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி பிஏ வந்து கேட்குறாங்க. டேரக்டர் சார் சொல்கிறாங்க, ஹீரோவை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, டைம் ஆகுது அப்படின்ற மாதிரிங்க. சார் இப்போ தான் வந்து ஹீரோ ஃபோன் பண்ணார், அவங்களோட அப்பா வந்து திடீர்னு நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாங்க சார். அவங்க வந்து உடனே ஃப்ளைட்டில் ஏற திரும்படி போயிட்டாங்க, ரிட்டர்ன் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ஓகே, நம்ம கேன்சல் பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு. உடனே ராஜேஸ்வரியும் ஓகே, நம்ம கேன்சல் பண்ணுறதெல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தானே, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அன்பை பார்த்தோன்னே, ஓ, இவர் வந்து ஹீரோ மாதிரி இருக்காரு, இவரை வச்சேவும் நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அன்பு வந்து இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அப்படின்னே பாட்டி என்ன சொல்கிறாங்க, இது வந்து நம்ம கம்பெனிக்காக தானே பண்ணுறோம், நீ பண்ணு, நான் ஒன்றும் படத்துலேயே அவனை நடிக்க சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஆட் ஃபிலிம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னால் கேட்பையே கேட்க மாட்டேன்றாங்க. ஓகே பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அன்புக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அவரும் ரெடி பண்ணிவிட்டு இதுதான் இதுன்ட்டு அவங்க ஆடை பற்றின இதில் நியூஸ்லாம் வந்து டேரக்டர் சார் சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா. இது ஃபுல்லாமே பாட்டியோட பிளான் தான். எப்படியாவது வந்து வெண்ணிலாவையும் அன்பையும் வந்து ஒன்று சேர்த்தணும், இதனால கண்மணி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடணும், இதெல்லாம் பார்க்க முடியாமல் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உடனே வெண்ணிலாவை பார்த்தோன்னே அன்பு வந்து ஒரே ஷாக்கிங். வந்து நான் இந்த ஆடில் வந்து நான் நடிக்கலை, எனக்கு பிடிக்கல அப்படின்னே. உடனே பாட்டி வந்து நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் கம்பெனிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, நீ நான் சொல்கிறது மட்டும் செய், இல்லாட்டி வந்து நம்ம இந்த ஆட்னால நம்ம கம்பெனி வந்து நஷ்டப்படும், இது உனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனேவும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இதுதான் இப்போ ஆடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் யாருனாலையுமே சகிச்சிக்க முடியல. உடனே வந்து சிவகாமி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஃபிலிம்க்காக ரெடி பண்ணியிருந்த ஒரு கம் மாதிரி வச்சு அதை வந்து சேரில் வெண்ணிலா உட்கார்ற சேரில் வந்து ஒட்ட வச்சு போட்டுறாங்க. அது தெரியாமல் வெண்ணிலா வந்து உட்காந்துடுறாங்க. சார், டேரக்டர் சார் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல. அதோட இன்னையோட எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.